கும்பகோணத்தினுடைய பகவத் படித்துறை வழியாக வந்து காவேரி ஆறை கிராஸ் பண்ணி இப்போ வந்து நம்ம அந்த ஹைவேஸ் நோக்கி போயிட்டுருக்கோம். ஃபஸ்ட்டு ஷூட் வந்து நமக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் பக்கத்தில் செங்கிப்பட்டியில், ரெண்டாவது ஷூட் வந்து நம்ம வெர்னாரஸ் கும்பகோணம். அங்கே இப்போ தான் போயிட்டு ட்ரைபேட்லாம் செட் பண்ணிவிட்டு கேமராலாம் செட் பண்ணிவிட்டு டீம் அலோகேட் பண்ணிவிட்டு அங்கேருந்து இப்போ நம்ம ரியல் எஸ்டேட் ஷூட்டுக்கு போயிட்டுருக்கோம். போகிற வழியில் கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு. எங்கே கன்ஃபியூஷன் ஆகிடுச்சுன்னா, அந்த கரெக்டாக காவேரி ஆறை தாண்டி வந்தோடனே பாப்பநாச ரோடு நம்ம எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணோம், சாமிமலை ரோடு. பட் அது என்ன ஆகிடுச்சுன்னா, லெஃப்டில் போயிருக்கலாம் பழைய ரோடு. பட் இந்த ரோடு வழியாக போய் ஹைவேஸ் பிடிக்கலான்னு சொல்லி ஸ்ட்ரெயிட்டாக வந்தாச்சு. மேப் பார்த்து தான் வந்துட்டுருக்கோம். எப்போவுமே நம்ம திருவாரூர் வழியாக வந்து அப்படியே நேராக அம்மாப்பேட்டை போயிடுறது. அம்மாப்பேட்டை சாலிமங்கலம் போய் அங்கேருந்து அப்படியே ரைட் எடுத்து திருக்கற்காவூர் அந்த வழியாக வந்துடுவோம். ஆர்டிபி காலேஜ் போவோம் ஷூட்டுக்கு. ஸோ இப்போ வந்து கிட்டத்தட்ட திருக்கற்காவூர் தான் போகிறோம். அங்கே தான் ஒரு ஷூட் ஒன்று. ஸோ இந்த ரூட்டில் இப்போ கும்பகோணத்தில் வந்து ட்ராப் பண்ணிவிட்டு இப்போ போயிட்டுருக்கோம். வெதரை பொறுத்த வரைக்கும் சொல்லவே வேணாங்க. ஒரு பக்கம் கொஞ்சம் மழை, கொஞ்சம் வெயில், இப்படி தான் இருக்குது. 2 நாளாக நல்லா மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. பட் இன்றைக்கி நல்லா செட்டில் ஆகிருக்கு வெதரு. கண்டிப்பாக நல்ல வெயில் அடிக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஸோ கும்பகோணம் தஞ்சாவூர் ரோடு போட்டதுக்கப்புறம் அந்த ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். பை பாய், டேக் கேர், லவ் யூ ஆல். கார்த்திக் தமிழன்.